Pongalo Pongal. This is Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் இணைந்திருக்கிறார் தொலைபேசி இணைப்பில். பேசலாம். வணக்கம் திரு மாதவன். மக்களவை தேர்தல் நெருங்கிவிட்டது. ராகுல் காந்தி தனது இரண்டாவது நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இது எந்த அளவிற்கு அந்த கட்சிக்கு பலத்தை கொடுக்கும் எதிர்பார்க்கலாம்? ஒரு நல்ல கேள்வி இது. ஏன்னா இப்போது சமீபத்தில் நடந்த மாநில தேர்தலை பார்த்தீங்கன்னா அதுல காங்கிரஸ்க்கு அவ்வளோ வெற்றி கிடைக்கல. வெறும் தெலுங்கானாவில் மட்டும் தான் ஜெயிச்சுது. ஸோ அதை கவனிச்சிங்கன்னா இப்போ வடக்கு மாநிலங்களில் செல்வாக்கு இப்போ அவ்வளவாக இல்லை காங்கிரஸ்க்கு என்பதுதான் பேச்சு. ஆனால் கொள்கை ரீதியில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளாகவே காங்கிரஸ் திரும்ப வர முயற்சி பண்ணி கொண்டிருக்கு. இப்போ அது இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவர் பாரத் ஜோடோ யாத்ரா என்ற முதல் கட்டத்தில் பண்ணியது. இது இப்போது பாரத் ஜோடோ நியாய யாத்ரா, அந்த நியாயங்கிற வார்த்தையை நுழைச்சிருக்காரு. அதாவது சமூக நீதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதுக்கப்புறம் ஒரு விதமான தாழ்த்தப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதிகமாக ஒரு எம்பசிஸ், ஒரு அழுத்தம் கொடுத்து அவர் அரசியல் பண்ணுவதனால் கூட்டணி பீகாரில் நன்றாக அமைந்திருக்கிறது. இது நம்ம பீகார்ல நிதிஷ்குமார் ஒரு ஜனதா தள் யுனைடெட் அல்லது ராஷ்டிரிய ஜனதா தள் லாலு பிரசாத் யாதவோடு ரெண்டோடும் இணைந்து இருக்கிறதுனால இந்திய மாகாணத்துல ஓரளவுக்கு செல்வாக்கு கூடி இருக்கிறது கூட்டணி மூலமாக என்று சொல்லலாம். ஸோ அவருடைய ஒரு தெற்கிலிருந்து மேற்கு முதல் கட்டமாய் இது கிழக்கு மேற்காக போகிறதுனால ஓரளவுக்கு ஒரு பிம்பத்தையாவது ஏற்படுத்தலாம்னு அவர் முயற்சிக்கிறார் தோணுகிறது. ஆனால் இட் இஸ் அ வெரி டஃப் பேட்டில். கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ அயோத்தியில பெரிய கோவிலை கட்டி மோடி அதை அரசியலாக்கிறார். அதனால உள்ள ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். அதை எதிர்கொண்டு சந்திக்க வேண்டியிருக்கும். அது ஒரு விதமான கஷ்டமான விஷயம் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விதமான ஒரு மூடு யூபியில, பர்டிகுலர்லி உத்தரப்பிரதேசத்துல அவர் மோடி யோகியமாக சேர்ந்து அரசியல் பலம், பணபலம், கட்சி தொண்டர்களோட ஆர்கனைசேஷனல் பவர் சொல்லுவோமே, அந்த அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறது ராகுல் காந்திக்கு இது விதமான கடினமான ஒரு வாய்ப்பு தான். ஆனாலும் அவர் ஒரு விதமாக சேர்த்து பண்ணுவதால், கூட்டணி கட்சிகள் இருப்பதால் அது பலப்படலாம் என்று நம்புகிறேன். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இன்றும் இதுவரை ஒரு கூட்டணியும் சரியாக அமையவில்லை. அவர் யாத்திரை கூட அது ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்தால் அதுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் நம்புறேன். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ராகுல் காந்தி தனது இரண்டாம் கட்ட நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள் இதை எப்படி பார்க்கறாங்க? ஏமாற்றம் தான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், இந்தியா கூட்டணியில் இதுவரைக்கும் சீட் ஷேரிங்கும் கிடையாது, யார் பிரதம மந்திரி கேண்டிடேட்னு கிடையாது, காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது. அதெல்லாம் இல்லாத சமயத்தில் இவர் கூட்டணி ஆற்றுன்னு சீட் ஷேரிங் டயத்துல கொண்டு நிறுத்தியிருக்காரு கொண்டு போய். அதையும் தவிர ராமர் கோவில் கட்டக்கூடிய சமயத்தில் அது பப்ளிசிட்டியை டைவர்ட் பண்ணணும்னு பண்றாரா, அதுவும் ஒன்று இருக்கு. ஆன் த டாப் ஆஃப் இட், இவர் மணிப்பூர்ல ஆரம்பிச்சதுனால அவருக்கு என்ன அங்க கட்டமைப்பு இருக்கிறது கட்சிக்கு. அதையும் தவிர பற்பல காரணங்களுக்காக என் முன்னாடி பேசியவர் உத்தரப்பிரதேசத்தை பற்றி சொன்னார். என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தி இது ஒரு தோல்வி பயணமாகத்தான் நான் கருதுகிறேனே தவிர இது ஒரு வெற்றி பயணமாக இருக்காது. காரணம், 2024 தேர்தலுக்கு இன்னும் 45 நாள் கூட கிடையாது. லோக்சபா எலெக்ஷன் ஏப்ரல் 11 இருந்து மே 11 நடக்குவதற்கான ஒரு ஆயத்தங்களை தேர்தல் கமிஷன் முன்னிறுத்தி விட்டது. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தாமல் பாரத் ஜோடோ யாத்ரா என்று சொல்லி அதானியையும் சைனாவையும் சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு இது ஒரு தோல்வியாகத்தான் கருதுகிறேன். காரணம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் தோல்வியுற்றதனால் அவர் இந்த பாத யாத்திரையை இரண்டாவது முறையாக பாரத் ஜோடோ யாத்ரா என்பது
வெற்றிகரமாக இருந்தாலும் அது அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை கொடுத்தாலும் பொதுமக்களிடையே எதை தாக்கத்தை ஏற்படுத்துமா, ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, ஓட்டர்ஸ் வருவாங்களா, இதெல்லாம் கொஸ்டின் மார்க்ஸ் இருக்க முடியாது. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. Pongalo Pongal. இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.